Hi friends, இந்த வீடியோல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்க YouTube சேனல் மானிடைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் and உங்க வாட்சவர்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அதே நீங்க YouTube சேனல் மானிடைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எதை ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. YouTube channel இப்போ மானிடைசேஷன் ஆச்சு. அதுக்கு அப்புறமா நீங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வியூஸ் and லைக்ஸ் எதிர்பார்த்து தான் வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணனும். நார்மலா இன்னி உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா உங்க வீடியோஸ் எவ்வளவுக்கு ரீச் ஆகுதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இதுக்காக நீங்க வேற எந்த விஷயம் பண்ண தேவையில்லை. உங்க வீடியோ வியூஸ் போகணும். அந்த வியூஸ் போறதுக்கு பாத்தீங்கன்னா லைக்ஸ் வேணும். அந்த லைக் இருந்தா மட்டும் தான் உங்க வீடியோ பாத்தீங்கன்னா ரீச் ஆகும். அதனால எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். சும்மா நீங்க முதல்ல அப்லோட் பண்ண மாதிரி எனக்கு லெங்தான வீடியோஸ் போட்டா எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ச் ஹவர்ஸ்க்கு வேண்டி நீ வீடியோ போட தேவையில்லை. நீங்க 2 நிமிஷம் வீடியோ போட்டா கூட பரவாயில்ல. அந்த 2 நிமிஷம் வீடியோக்கு நமக்கு ரெவென்யூ கொடுப்பாங்க. அந்த 2 நிமிஷம் வீடியோ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கணும். அவங்க ஸ்கிப் பண்ணாம அவங்களால பார்க்க முடிஞ்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லைக் வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு லைக் பண்ணுவாங்க. அதனால நீங்க லைக்ஸ் அண்ட் வியூஸ் அதை மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ரியல் டைமை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ரியல் டைம்ங்கிறது லாஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும். அது உங்க அனலிட்டிக்ஸ்ல போய் நீங்க ஓவர் வியூல செக் பண்ணிக்கலாம். அந்த ரியல் டைம் இப்போ உங்களுக்கு 3000 இல்ல 4000 அப்படி இருக்குன்னா நீங்க ஒரு டார்கெட் வச்சுக்கணும். என் சேனல்ல இவ்வளவு வியூஸ் கண்டிப்பா வரும். இதுக்கு குறையவும் கூடாது, கூடினாலும் பரவாயில்ல. கூடினா நமக்கு நல்லதுதான். ஆனா இப்போ 4000 எனக்கு வருது அப்படின்னா அந்த 4000க்கு நான் குறையாம பாத்துக்கணும். அதுக்காக நீங்க தான் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க. அந்த ஒரு வீடியோ 100-200 தான் போகுது. இப்போ அந்த 4000ல இருந்து குறையிற மாதிரி இருக்கு. 3000 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த நாள் நீங்க 2 இல்லனா 3 வீடியோஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணி அந்த ரியல் டைமை மெயின்டைன் பண்ண பாருங்க. அந்த ரியல் டைமை எதுக்காக மெயின்டைன் பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த ரியல் டைமை நீங்க கரெக்டா இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த RPM CPM எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா நீங்க அந்த ரியல் டைம் எதுவுமே நோட் பண்ணாம சும்மா வீடியோஸ் மட்டும் டெய்லி போடுறீங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு வியூஸும் போக மாட்டீங்க அப்படின்னா உங்க RPM CPM எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிரும். அது பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம். நீங்க மானிடைசேஷன் ஆனதுமே நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதை மட்டும் டார்கெட்டா வைங்க. லைக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. ஓகேங்களா? நீங்க மானிடைசேஷன் ஆனதுமே நீங்க வியூஸை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. வியூஸ் எனக்கு குறையக்கூடாது, இத்தனை பேருக்கு கண்டிப்பா என் வீடியோஸ் பார்த்தாகணும், அதுக்கான வீடியோ நீங்க கிரியேட் பண்ணுங்க. அதுக்கான தம்ப்நெயில், அதுக்கான டைட்டில் எல்லாமே நீங்க கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான கரெக்டான வியூஸ் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு 300-400 தான் ஒரு நாளைக்கு வியூஸ் வருதுன்னா ஒரு நாளைக்கு 1000K அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 வியூஸ் வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 வீடியோஸ் போட பாருங்க. கண்டிப்பா அதில் 300 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1K எல்லாம் வாங்குற மாதிரி எல்லாம் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ரியல் டைமே மெயின்டைன் பண்ணுங்க. ரியல் டைம் கம்மியாகாம பார்த்துங்க. அது இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு RPM CPM எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் நம்ம சேனல்ல ஒரு 1000 வியூஸ் போகுது அப்படின்னாலும் ஒரு $1 நமக்கு டெய்லி எடுக்க முடியும். இந்த இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.